ஒரு நாள் ஒரு சிலுவை மரத்திலே ஒரு சத்தம், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரமாயிற்று. சூரியன் இருளடைந்தது. தேவாலயத்தின் திரை சீலை 2ஆய் கிழிந்தது. அந்த நேரத்திலே மகாபெரிய ஒரு சத்தம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஓ, இந்த சத்தம் பெத்லகேமிலே பிறந்த இயேசுவின் சத்தம். பரிசுத்த ஆவியினால் மரியாள் பெற்றெடுத்த ஓர் இம்மானுவேலரின் சத்தம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்த இயேசுநாதரின் சத்தம். ஜனங்களின் பாவங்களை நீக்க பிறந்த ஓ இரட்சகரின் சத்தம். தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷ சாயலான இயேசுவின் சத்தம். என்ன நடந்தது அந்த இயேசுவுக்கு? என்ன செய்தார்கள் அந்த இயேசுவை? என்ன நடந்தது அந்த இயேசுவுக்கு? என்ன செய்தார்கள் அந்த இயேசுவை? ஏன் இப்படி கதறுகிறார் அந்த சிலுவை நாயகன் அந்த சிலுவை மரத்திலே? ஏன் இப்படி கதறுகிறார் அந்த சிலுவை மரத்திலே இந்த சிலுவை நாயகன்? அந்த இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? பரலோக பிதாவின் மடியிலே உலாவிக் கொண்டிருந்தவர். நமக்காக 12 சீடர்களோடு இந்த உலகத்தை உலா வந்த ஒரு உன்னதர். காற்றையும் கடலையும் அதட்டிய, கடல் மீது நடந்த ஒரு அதிசயமானவர். மரித்து கிடந்த பிரேதங்களின் பெயர் சொல்லி அழைத்து மரித்தவனுக்குள் உயிர் மூச்சை கொடுத்தவர். மரித்து கிடந்த பிரேதங்களின் பெயர் சொல்லி அழைத்து மரித்தவனுக்குள் உயிர் மூச்சை கொடுத்தவர். படுத்த படுக்கையாய் கிடந்த திமிர்வாதக்காரனை திடன் கொண்டு நடக்கச் செய்தவர். பரலோக பொக்கிஷங்களை பல ஓமைகளால் திறந்து காட்டிய ஒரு பரலோகத்தின் திறவுகோல். காயப்பட்டு கிடந்தவனை கரம் பிடித்து அவன் காயம் கட்டிய ஒரு நல்ல சமாரியன். காணாமல் போன ஆடுகளை தேடி அலைந்து அவர்களை மீட்டெடுத்த ஒரு நல்ல ஒரு மேய்ப்பன். பல வருடங்களாய் நடக்க முடியாமல் இருந்த கூனியை தலை நிமிர்ந்து நடக்க வைத்த ஒரு வைத்தியர். அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து சாயங்கால வேளையிலே இரவு முழுதும் விழித்திருந்து எப்போதும் ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுத்த ஒரு ஜெப வீரன். அசுத்த ஆவிகளை தன் ஒரே வார்த்தையால் அடித்து விரட்டிய ஒரு விடுதலையின் நாயகன். ஓ, அவர் பார்வையிலே வல்லமை, அவர் வார்த்தையில் வல்லமை, அவர் வஸ்திர ஓரங்களிலே வல்லமை, அவர் இருந்த இடமெல்லாம் வல்லமை. மொத்தத்தில் ஒரு வல்லமையின் நாயகனாய் உலா வந்தவர். அவர் பார்வையிலே வல்லமை, அவர் வார்த்தையிலே வல்லமை, அவர் வஸ்திர ஓரங்களிலே வல்லமை, அவர் இருந்த இடமெல்லாம் வல்லமை. மொத்தத்திலே ஒரு வல்லமையின் நாயகனாய் உலா வந்தவர் அந்த இயேசு. சாந்த குணம் உள்ளவராய் யாருமே அமர்ந்திராத ஒரு கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்குள் நுழைந்த ஒரு தாவீதின் குமாரன். சாந்த குணம் உள்ளவராய் யாருமே அமர்ந்திராத ஒரு கழுதையின் மேல் ஏறி அமர்ந்து எருசலேமுக்குள் நுழைந்தவர் தாவீதின் குமாரன். ஓ, என் இயேசு வருகிறார், ஓ என் இயேசு வருகிறார். சாந்த குணம் உள்ளவராய் தம்மைத்தாமே தாழ்த்தி எருசலேமை நோக்கி வருகிறார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் அந்த எருசலேமை நோக்கி. ஒரு நாள் கெத்சமனே தோட்டத்திலே இயேசுவின் சத்தம். ஒரு நாள் கெத்சமனே தோட்டத்திலே இயேசுவின் சத்தம். ஒரு வியாகுலப்பட்டு துக்கத்தோடு கதறத் தொடங்கினார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம் சித்தத்தின்படியே ஆகட்டும். ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம் சித்தத்தின்படியே ஆகட்டும். அந்த நேரத்திலே இயேசுவின் வியர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அந்த நேரத்திலே இயேசுவின் வியர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அந்த நேரத்திலே ஒரு பெருங்கூட்டம் பட்டயத்தோடும் தடிகளோடும் சுற்றி வளைத்தது இயேசுவை. அந்த நேரத்திலே ஒரு பெரும் கூட்டம் பட்டயத்தோடும் தடிகளோடும் சுற்றி வளைத்தது அந்த இயேசுவை.
அப்போது ஒருவன் ஓடி வந்து இயேசுவை கட்டியணைத்து முத்தமிட்டான். அப்போது ஒருவன் ஓடி வந்து இயேசுவை கட்டியணைத்து முத்தமிட்டான். அவன் பெயர் யூதாஸ். அவன் பெயர் யூதாஸ். இயேசுவோடு கூட இருந்தவன், இயேசுவின் சீடன். யூதாசே, பாசத்தினாலா முத்தமிடுகிறாய் அல்லது 30 வெள்ளிக்காசுக்காக முத்தமிடுகிறாயா? யூதாசே, பாசத்தினால் முத்தமிடுகிறாயாம் அல்லது 30 வெள்ளிக்காசுக்காய் முத்தமிடுகிறாயா? முத்தத்தினாலா காட்டிக் கொடுக்கிறாய் உன் சிநேகிதனை? முத்தத்தினாலா காட்டிக் கொடுக்கிறாய் உன் சிநேகிதனை? யாரை பிடிக்க இத்தனை தடிகளும் இத்தனை பட்டயங்களும்? யாரை பிடிக்க இத்தனை பட்டயங்களும் இத்தனை தடிகளும்? ஏன் யூதாசே, அந்த 30 வெள்ளிக்காசுக்கு சொல்லவில்லையாம் இயேசு ஓடி ஒளிய கோலை அல்ல, அவர் யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் என்பதை? இயேசு ஓடி ஒளிய கோலை அல்ல, அவர் யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் என்பதை சொல்ல மறந்தாயோ? துரோகிக்கு எங்கேடா தெரியும் தூரத்து பார்வை? துரோகிக்கு எங்கே தெரியும் தூரத்து பார்வை? இயேசு தன் சீடனாலே காட்டிக் கொடுக்கப்பட்டு அவரை கைது செய்து ஆலோசனை சங்கத்துக்கு அழைத்துச் சென்றனர். வல்லமையின் நாயகனாய் உலா வந்தவர், கண்ணீரை துடைத்து கருணை நாயகனாய் உலா வந்தவர், ஆச்சரியமான காரியங்களை செய்து அதிசய நாயகனாய் உலா வந்தவர், பாவங்களை மன்னித்து பாச மலராய் உலா வந்தவர், இன்று நமக்காக தன்னந்த அடிமையில ஓர் அடிமையைப் போல இழுத்துச் செல்லப்படுகிறார் அந்த இயேசு. இன்று நமக்காக தன்னந்த அடிமையில ஓர் அடிமை போல இழுத்துச் செல்லப்படுகிறார் அந்த இயேசு. அந்த நேரத்திலே இயேசுவின் காதில் ஒரு சத்தம். அந்த நேரத்திலே இயேசுவின் காதில் ஒரு சத்தம். இயேசுவை மறுதலிக்கவும் சபிக்கவும் தொடங்கின பேதுருவின் சத்தம். இயேசுவை மறுதலிக்கவும் சபிக்கவும் தொடங்கிய பேதுருவின் சத்தம். அந்த பேதுரு இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தவன், இயேசுவோடு கூட இருந்தவன். ஆம், அது பேதுருவின் சத்தம். மனமுடைந்த இயேசு கண்ணீர் துளிகளுடன் கைது செய்யப்பட்டவராய் தன்னன் தனிமையிலே நடந்து சென்றார் அந்த பெருங்கூட்டத்தின் நடுவே. மனமுடைந்த இயேசு கண்ணீர் துளிகளுடன் கைது செய்யப்பட்டவராய் தன்னன் தனிமையிலே நடந்து சென்றார் அந்த பெருங்கூட்டத்தின் நடுவே.